வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். கடற்படையில் 3 அதிநவீன போர்க்கப்பல்களை நாட்டிற்கு அர்ப்பணித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. பெரியபாளையம் அருகே தனியார் தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிந்ததில் 7 பேர் உயிரிழப்பு. பெரியபாளையம் அருகே அமோனியா கசிவால் 7 தொழிலாளர்கள் உயிரிழந்த சம்பவத்திற்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் இரங்கல். திருவள்ளூர் மாவட்டத்தில் அமோனியா வாயு கசிந்ததில் 7 பேர் உயிரிழந்த தொழிற்சாலையை மூட நடவடிக்கை எடுக்கப்படும். அமைச்சர் முகமது பர்வைஸ் பேட்டி. கல்வி நிலையங்களை கலை அரங்கங்களாக மாற்ற முயற்சிக்கிறாரா முதலமைச்சர் ஜோசப் விஜய்? நயினார் நாகேந்திரன் கேள்வி. லிபியாவில் அகதிகளுடன் சென்ற படகு நடுக்கடலில் கவிழ்ந்தது. 51 பேர் உயிரிழந்திருக்கலாம் என அச்சம். கடற்படையில் 3 அதிநவீன போர் கப்பல்களை பிரதமர் நரேந்திர மோடி நாட்டிற்கு அர்ப்பணித்தார். மத்திய அரசின் தற்சார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் NS துனகிரி, INS அக்ராய், INS சன்ஷோதக் ஆகிய 3 அதிநவீன கப்பல்களை வடிவமைக்கப்பட்டு உள்ளது. கொல்கத்தாவை சேர்ந்த பொதுத்துறை நிறுவனமான கார்டன் ரீச் ஷிப்பர்ட், டர்சன் இன்ஜினியர்ஸ் இந்த 3 கப்பல்களையும் மிக நேர்த்தியாக கட்டி முடித்துள்ளனர். உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட இந்த 3 அதிநவீன போர் கப்பல்களையும் கொல்கத்தாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி நாட்டிற்கு அர்ப்பணித்து பேசினார். அப்போது நாட்டின் அதிநவீன ரீதியல் வரைபடையல் கப்பலான INS சந்தோஷ கப்பலை இணைப்பது மகிழ்ச்சி அடைகிறேன் எனவும், இந்த நேரத்தில் கடற்படைக்கும் விஞ்ஞானிகள், பொறியாளர்கள் உள்ளிட்டோருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும், கடற்படையில் புதிய கப்பல்களை சேர்ப்பது இந்தியாவில் வளர்ந்து வரும் தன் நிறைவுக்கான சான்றாகும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மேலும் கடல்சார் வலிமை இல்லாமல் எந்த ஒரு நாடும் ஒரு பெரும் சக்தியாக உருவெடுக்க முடியாது எனவும், கப்பல் கட்டும் துறையில் புதிய தொலைநோக்கு பார்வையுடன் இந்தியா முன்னேறி வருகிறது எனவும், கடல்சார் பொருளாதாரத்தை புதிய உயரங்களுக்கு கொண்டு செல்லும் திறன் இந்தியாவிடம் உள்ளது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பெரியபாளையம் அருகே கன்னிகைப்பேர் பகுதியில் இறால் பதப்படுத்தும் தனியார் தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிந்ததில் மூச்சு திணறல் ஏற்பட்டு 7 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த கன்னிகைப்பேர் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இதில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் அங்கேயே தங்கி பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் இன்று காலை 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியில் ஈடுபடுத்த நிலையில் திடீரென அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டதில் 70க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதுடன் மூக்கு மற்றும் வாயில் இரத்த கசிவு ஏற்பட்டு மயங்கிய நிலையில் கீழே விழுந்து கிடந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த பெரியபாளையம் காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் பாதிக்கப்பட்டவர்களை மீட்டு மஞ்சங்கரணை பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் 30க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் செங்குன்றத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதில் 10க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் மிகவும் ஆபத்தான நிலையில் சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் மஞ்சக்கரணையில் உள்ள வேல்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் 7 பேர் உயிரிழந்தனர். உயிரிழப்புகள் மேலும் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. இது குறித்து தகவல் அறிந்து சம்பவத்திற்கு வந்த திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் கவிதா ஆய்வு செய்தார். அதன் பின்னர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த தொழிலாளர்களை நேரில் சென்று பார்வையிட்டு மருத்துவர்களிடம் சிகிச்சைக்கான விவரங்களை கேட்டிருந்தார். இதனிடையே அமோனியா தொழிற்சாலை உரிமையாளர்கள் 2 பேர் கைது செய்யப்பட்டனர். அந்த 43 வந்ததுல 11 பேருக்கு நாங்க 15-16 பேருக்கு நாங்க டியூப் போட்டிருக்கோம். 11 பேர் வெண்டிலேட்டர்ல இருக்காங்க. புரியுதுங்களா? இன்னும் ஒரு 4-5 பேரை நாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணலான்னு இருக்கோம். இது வரைக்கும் இல்ல சார். 6 பேரும் இறக்கல. எல்லாருமே வெண்டிலேட்டர்ல இருக்காங்க. எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க. பட் ஒன்லி திங் இஸ் கிரிட்டிக்கலா இருக்காங்க. அவங்க உயிரோட இருக்காங்க. பல்ஸ் இருக்கு, பிபி இருக்காங்க. பிபி எல்லாம் கொஞ்சம் ரொம்ப கம்மியாகுது, லோவாது. பெரியபாளையம் அடுத்த கன்னிகைப்பேர் கிராமத்தில் இன்று தனியார் மீன் உணவு ஏற்றுமதி தொழிற்சாலையில் ஏற்பட்ட அமோனியா கசிவால் 7 தொழிலாளர்கள் உயிரிழந்த சம்பவத்திற்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் இரங்கல் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த கன்னிகைப்பேர் கிராமத்தில் இன்று தனியார் மீன் உணவு ஏற்றுமதி தொழிற்சாலையின் உற்பத்தி பிரிவில் எதிர்பாராத விதமாக அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டதில் அங்கு பணியில் இருந்த 50 பெண்களும் 4 ஆண்களும் பாதிக்கப்பட்டனர். 15 நபர்கள் அரசு மருத்துவமனையில் தீவிர கண்காணிப்பில் உள்ளனர்.
23 நபர்கள் தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 24 நபர்கள் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு கண்காணிப்பில் உள்ளனர். இந்த துயரமான செய்தியை கேட்டு மிகவும் அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்தேன் என்றும், விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு எனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதோடு, முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து தலா ரூபாய் 2 லட்சம் வழங்க உத்தரவிட்டுள்ளேன் என்றும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளார். மேலும் அவர்களது உடலினை சொந்த மாநிலத்திற்கு அனுப்பி நல்லடக்கம் செய்வதற்கு அரசு செலவில் நடவடிக்கை மேற்கொள்ளவும் உத்தரவிட்டுள்ளேன் என்றும், இது குறித்து இயக்குனர் தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறை கூடுதல் இயக்குனர் பொது சுகாதாரத்துறை மற்றும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய உறுப்பினர் செயலர் தலைமையில் ஆய்வு மேற்கொண்டு முதற்கட்ட விசாரணை அறிக்கையினை 24 மணி நேரத்துக்குள்ளாகவும் முழுமையான விசாரணை அறிக்கையினை 3 நாட்களுக்குள்ளாகவும் சமர்ப்பிக்குமாறு உத்தரவிட்டுள்ளேன் என்றும் அறிக்கையில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்தில் அமோனியா வாயு கசிந்ததில் 7 பேர் உயிரிழந்த தொழிற்சாலையை மூட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் முகமது பர்வைஸ் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டு துறை அமைச்சர் முகமது பர்வைஸ் செய்தியாளரை சந்தித்து பேசினார். அப்போது திருவள்ளூர் மாவட்டத்தில் அமோனியா வாயு கசிந்ததில் 7 பேர் உயிர்ந்த தொழிற்சாலையை உடனடியாக மூட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், தமிழ்நாடு முழுவதும் இனி வரக்கூடிய காலங்களில் இதுபோன்ற சம்பவம் நடைபெறாத வண்ணம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் முகமது பர்வைஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், ஆமா சார், இப்ப நம்ம மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தபடி நம்ம அமைச்சர் பெருமக்கள்லாம் போய் அவங்களுக்கு என்னங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சம்பந்தப்பட்ட அந்த இண்டஸ்ட்ரி மேல ப்ரொஹிபிஷன் ஆர்டர் என்ற முறையில நம்ம டிபார்ட்மெண்ட் மூலியமா நம்மளுடைய டிஷ் நம்ம ஃபேக்டரிஸ் கீழே எல்லாமே வருது. டிஷ் டைரக்டர் அங்க போய் இருந்து ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இனி இப்போ இந்த பேர்ல இருந்தே அவங்க ரன் பண்ண முடியாத அளவுக்கு ப்ரொஹிபிஷன் ஆர்டர் கொடுத்து அந்த என்ன ஃபார்மாலிட்டிஸோ அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முழுமையா விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. உள்ள எப்படி லீக்கேஜ் ஆச்சு என்னங்கிறத பார்த்து நம்ம அடுத்த நடவடிக்கை. கல்வி நிலையங்களை கலை அரங்குகளாக மாற்ற முயற்சிக்கிறாரா முதலமைச்சர் ஜோசப் விஜய் என்று நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தாவேக அமைச்சர்கள் அருண்ராஜ், சம்பத்குமார் மற்றும் விக்னேஷ் ஆகியோர் பங்கேற்ற கோவை அரசு மருத்துவக் கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் தாவேகாவின் பிரத்யோக பாடல் ஒளிபரப்பப்பட்டுள்ளது. கடும் கண்ணெடுத்துக்குரியது என்றும், ஜோசப் விஜய் முதலமைச்சராக என்றைக்கு பொறுப்பேற்று கொண்டாரோ அன்றிலிருந்து விளம்பர வெறி முற்றிய தாவேகாவினர் அட்டூழியங்கள் நாளுக்கு நாள் பெருகி வருகின்றன என்றும் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மேலும் அரசு பள்ளிகளில் வகுப்பு நடத்தும் போதே அத்துமீறி நுழைந்து சினிமா வசனம் பேசி ரீல்ஸ் எடுப்பது, அரசு பள்ளி மாணவர்களுக்கு பரிசுகள் கொடுத்து விஜய் மாமா வாழ்க என அவர்களை கோஷம் பட்டு வைத்து ரீல்ஸ் எடுப்பது, அரசு நிகழ்ச்சி என்று கூறி பள்ளி மாணவர்களை அழைத்து சென்று தாவேகா சார்பில் சான்றிதழ்கள் வழங்குவது, அரசு நிகழ்ச்சிகளில் தாவேகாவின் பாடலை ஒளிபரப்புவது என ஒட்டுமொத்த தமிழகத்தையே சர்க்கஸ் கூடாரம் போல தாவேகாவினர் மாற்ற முயன்று கொண்டிருப்பது அப்பட்டமான விளம்பர அரசியல் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் பட்டமளிப்பு விழாக்களை கட்சி கொண்டாட்டங்கள் போல நினைப்பதை நிறுத்திவிட்டு அரசு நிகழ்ச்சிக்குரிய மாண்பை கற்றுக்கொள்ளுமாறு முதலமைச்சரையும் அவரது அமைச்சரவையும் வலியுறுத்துகிறேன் என்று நயினார் நாகேந்திரன் கேள்வியுற்றார். லிபியாவில் அகதிகளுடன் சென்ற படகு நடுக்கடலில் கவிழ்ந்ததில் 51 பேர் உயிரிழந்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. லிபியாவின் கிழக்கு கடற்கரை பகுதியிலிருந்து ஐரோப்பா நோக்கி அகதிகளை ஏற்றிக்கொண்டு சென்ற படகு ஒன்றின் 61 பேர் பயணித்தனர். படகு கிழக்கு மத்திய துறைக்கடல் பகுதியில் வந்தபோது திடீரென நடுக்கடலில் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் படகில் இருந்த அனைவரும் நீரில் மூழ்கி தத்தளித்தனர். அப்போது காப்பாற்றும்படி கூச்சலிட்டனர். அவர்களில் 10 பேர் நீந்தி உயிர் தப்பியுள்ளனர். மற்ற 51 பேர் நீரில் அடித்து செல்லப்பட்டனர். அவர்கள் உயிரிழந்திருக்க கூடும் என தகவல் வெளியாகியுள்ளது. அவர்களில் ஒரு சிறுமி உட்பட 15 பேரின் உடல்கள் கரையோரம் ஒதுங்கின. அவற்றை செம்பறை சங்கத்தினர் மீட்டு கரையில் கடத்தினர். படகு விபத்தில் காணாமல் போன மீதமுள்ளவர்களை தேடும் பணியில் இராணுவம் மற்றும் கடற்படை ஈடுபட்டு வருகிறது. மேகதாது அணை விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சியின் இரட்டை வேடம் தெரிகிறது என்று தெலுங்கானா மாநில முன்னாள் ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகரில்
காக்காத்தோப்பு பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் சர்வதேச யோகா தினம் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் மாநில தலைவரும் தெலுங்கானா மாநில முன்னாள் ஆளுநருமான டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் பங்கேற்ற கல்லூரி மாணவர்களுடன் யோகா பயிற்சிகளை மேற்கொண்டனர். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது உலகம் முழுவதும் யோகா தினம் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. வருடத்தில் 365 நாட்களும் யோகா பயிற்சி மேற்கொள்ள வேண்டும். யோகா விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்கிறார் என்றும் தெரிவித்தார். மேலும் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஆளுநர் உரை ஆரோக்கியமாக சென்றிருக்கிறது என ஆளுநரே தெரிவித்துள்ளார் எனவும், தமிழ்நாடு அமைச்சரவையில் உள்ள காங்கிரஸ் அமைச்சர்கள் கர்நாடகாவில் மேகதாது அணையை தடுக்க முடியவில்லை என்றால் இவர்களுடைய நிலை என்ன என்றும் கேள்வி எழுப்பிய அவர், மேகதாது அணை விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சியின் இரட்டை வேடம் தெரிகிறது என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். கர்நாடக அணைகள் மேகதாது நம்ம எல்லாரோட உரிமை. அந்த உரிமை நான் ஒரே ஒரு கேள்வி தான், காங்கிரஸ் 2 பேர் இங்கே அமைச்சராக இருக்கிறார்கள். மேகதாது அணை கட்டுவதற்கு அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அவர்கள் எதிர்ப்பை தெரிவிக்கிறார்களா? இல்லை என்றால் இப்பொழுது கர்நாடகத்தில் இந்த 2 அமைச்சர்களும் நமக்கு மேகதாதுவை தடுக்க முடியவில்லை என்றால் இவர்களின் நிலை என்ன? காங்கிரசின் இரட்டை வேடம் இதில் தெரிந்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நாம தெரிந்து கொள்ளலாம். ராமநாதபுரத்தில் செயல்படும் சையது அமன் மேல்நிலைப் பள்ளியில் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. ராமநாதபுரம் சையது அமன் மேல்நிலைப் பள்ளியில் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் பெண் சிசு கொலை தடுப்பு தொடர்பான விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. கருத்தரங்கில் பங்கேற்றவர்களை பள்ளி தலைமை ஆசிரியர் ஹாஜா முகைதீன் வரவேற்றார். நிகழ்ச்சியில் அனைத்து மகளிர் காவல் நிலைய காவல்துறை ஆய்வாளர் முத்து மீனாட்சி கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு, கல்வியின் அவசியம், சமூக விழிப்புணர்வு மற்றும் பெண் சிசு கொலை ஒழிப்பு குறித்து பயனுள்ள கருத்துக்களை எடுத்துரைத்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் உடற்கல்வி இயக்குனர் தாமரைக்கண்ணன் செய்திருந்தார். கருத்தரங்கில் மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்று பயனடைந்தனர். இதில் உதவி தலைமை ஆசிரியர் ஜாகிர் உசேன் மற்றும் பாலமுருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கும்பகோணத்தில் ஹெரிடேஜ் லைன் சங்க நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நடைபெற்றது. கும்பகோணம் ஹெரிடேஜ் லைன் சங்கம் மற்றும் மாஸ் கல்லூரி லியோ சங்கத்தின் 2026-2027 ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகளின் பதவியேற்பு விழா ARR லைலா சுப்பிரமணியம் மகாலில் நடைபெற்றது. விழாவில் தலைவராக ராம்குமார், செயல்களாக ராமகிருஷ்ணர் ராஜேஷ், பொருளாளர்களாக ஆனந்தகுமார் ஆகியோர் புதிய நிர்வாகிகளாக பதவியேற்றனர். புதிய நிர்வாகிகளை மாவட்ட முன்னாள் ஆளுநர் லயன் டாக்டர் S வீரபாண்டியன் பதவியில் அமர்த்தி சிறப்புரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஒரு நபருக்கு ஆட்டுக்குட்டி, மற்றொரு நபருக்கு தையல் இயந்திரம், மாற்றுத்திறனாளிகளுக்கு ஊன்றுகோல் மற்றும் கும்பகோணம் மாநகராட்சியில் பணிபுரியும் 7 துப்புரவு பணியாளர்களுக்கு புத்தாடைகள் வழங்கப்பட்டது. மேலும் செல்வமகள் சேவை திட்டத்தில் 2 நன்கொடையும், பாரத மாதா முதியோர் இல்லத்திற்கு 1 மாத காலத்திற்கு தேவையான மளிகை பொருட்கள் மற்றும் ரூபாய் 1.5 லட்சத்திற்கு 10 மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை என அனைத்து சேவை திட்டங்களையும் லயன் கே ராமதுரை வழங்கினார். நிகழ்ச்சியில் மண்டல தலைவர் சுரேஷ், வட்டார தலைவர் திரவியராஜ் உள்ளிட்ட அனைத்து லயன் சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதிதாக பொறுப்பேற்ற லயன் ராம்குமார் ஏற்புரையாற்றினார். நிறைவில் செயலாளர் லயன் ராமகிருஷ்ணன் நன்றி தெரிவித்தார். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோவில் பிரகாரத்தின் முன்புறம் 500க்கும் மேற்பட்டோர் ஒரே இடத்தில் யோகாசனம் செய்தனர். சர்வதேச யோகா தினம் பல்வேறு நாடுகளிலும் கடைபிடிக்கப்பட்டு வரும் நிலையில் யோகா தினத்தை முன்னிட்டு இன்று தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் ஒரே நேரத்தில் பொதுமக்கள், மாணவர்கள் யோகாசனம் செய்தனர். அதன் ஒரு பகுதியாக தஞ்சை பெரிய கோவில் பிரகாரத்தின் முன்புறம் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று பல்வேறு யோகாசனங்களை செய்து காண்பித்தனர். யோகாசனம் உடலளவில் மட்டுமல்லாமல் மனதளவிலும் உறுதியளிப்பதாகவும், ஒவ்வொரு யோகாசனமும் ஒவ்வொரு நோய்களுக்கு தீர்வாக அமைவதால் அனைவரும் யோகா செய்து தங்களுடைய உடல் வலிமையை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டது. சென்னை நங்கநல்லூர் 100 அடி சாலையில் கொண்டாடப்பட்ட ராகுல் காந்தியின் பிறந்தநாள் விழாவில் 500க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு தென் சென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் KV திலகர் அன்னதானம் வழங்கினார். சென்னை நங்கநல்லூர் 100 அடி சாலையில் ஆலந்தூர் தெற்கு சர்க்கிள் வட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின்
பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பொதுக்குழு உறுப்பினர் ஐயம்பெருமாள் ஏற்பாட்டில் காங்கிரஸ் கொடி ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தென் சென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் KV திலகர் கலந்து கொண்ட 500க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இதில் கட்சி நிர்வாகிகள் சக்திவேல், ஏழுமலை, சந்திரசேகர், பிராங்கலின், ராகராஜன், பாக்கியராஜ், ஆவின் சேகர், காமராஜ் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் உட்பட பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். தமிழக முதலமைச்சர் விஜய் பிறந்தநாளை முன்னிட்டு மயிலாடுதுறை மங்கைநல்லூர் பகுதியில் தாவேகா சார்பில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. தமிழக முதலமைச்சர் விஜயின் பிறந்தநாளை முன்னிட்டு மயிலாடுதுறை மாவட்டத்தில் தாவேகா கட்சியினர் பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகின்றனர். அந்த வகையில் மயிலாடுதுறை, மங்கநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் இலவச மருத்துவ முகாமும் நகர செயலாளர் ராஜ்குமார் தலைமையில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதேபோன்று குத்தாலம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சதீஷ்குமார் தலைமையில் மங்கநல்லூர் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. முகாமில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செயலாளர் கோபிநாத் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி வைத்து மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தார். முகாமில் மாவட்ட மருத்துவர் அணி அமைப்பாளர் டாக்டர் அஸ்வின் பாண்டியன், மருத்துவர்கள் வாசுகி, பொதுநல மருத்துவர் சேதுராஜா மற்றும் செவிலியர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், பல் சிகிச்சை, நுரையீரல் சிகிச்சை, இருதய நோய் உள்ளிட்டவற்றுக்கு சிகிச்சைகள் அளித்தனர். இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். இதேபோல் கூரைநாடு மணிமேகலை நகராட்சி தொடக்கப்பள்ளியில் மருத்துவ முகாம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. வேலூர் மாவட்டத்தில் 16 மையங்களில் 6253 மாணவ மாணவிகள் நீட் தேர்வை எழுதினர். தேசிய தேர்வுகள் முகமை சார்பில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு நாடு முழுவதும் இன்று மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெற்றது. தமிழகத்தில் அரசு நிதியுதவி பெறும் பள்ளி மற்றும் கல்லூரிகள் என 31 நகரங்களில் நீட் தேர்வுக்கு தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டது. அதன்படி வேலூர் மாவட்டத்தில் கொணவட்டம் அரசு மேல்நிலைப்பள்ளி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மேல்நிலைப்பள்ளி, TKM மகளிர் கல்லூரி என 16 இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள தேர்வு மையங்களில் மொத்தம் 6253 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதினர். முன்னதாக மாணவ மாணவிகளை மெட்டல் டிடெக்டர் கருவி மூலம் சோதனை செய்தனர். அதன் பின்னர் அவர்களின் ஆதாரை சரிபார்த்து நுழைவு சீட்டுடன் பயோமெட்ரிக் கைரேகையை பெற்று அவர்களின் ஆல் டிக்கெட்டில் QR கோடு ஸ்டிக்கரை ஒட்டிய பின்னர் மாணவ மாணவிகள் தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்பட்டனர். நீட் தேர்வு மையங்களுக்கு செல்ல சிறப்பு பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. முன்னாள் மருத்துவத்துறை அமைச்சரின் சொந்த தொகுதியில் பொதுமக்களுக்கு முறையான மருத்துவம் கிடைக்கவில்லை என தாவேகா துணை பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அருள் பிரகாஷ் தெரிவித்தார். தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கிரீன் சைதை கிளீன் சைதை திட்டம் மூலம் அரசு பள்ளிகளில் சுத்தம் செய்வது மற்றும் 1 லட்சம் மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தாவேகா துணை பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அருள் பிரகாசம் கலந்து கொண்டு 1000 மரக்கன்றுகளை நட்டு வைத்து திட்டத்தை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் சீராக்கு என்ற தொண்டு நிறுவனத்தின் ஒத்துழைப்புடன் 100க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு புங்கமரம், சிவலிங்க மரம் உள்ளிட்ட நீர்பிடிப்பு தன்மை வாய்ந்த மரக்கன்றுகளை சைதைப்பேட்டை தொகுதி முழுவதும் நட்டு வைத்தனர். நிகழ்ச்சியை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் அருள் பிரகாசம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கடந்த ஆட்சியில் மருத்துவத்துறை அமைச்சரின் சொந்த தொகுதியான சைதைப்பேட்டை தொகுதியிலேயே பொதுமக்களுக்கு சரியான மருத்துவம் கிடைக்கவில்லை என்றும், கடந்த ஆட்சியில் மருத்துவமனை கட்டிடங்கள் மட்டுமே கட்டப்பட்டுள்ளது என்றும், அதில் சரியாக மருத்துவர்களை பணியமர்த்தவில்லை என்றும், இன்னும் 4 நாட்களில் மருத்துவமனைகளில் மருத்துவர்களை பணியமர்த்தும் பணி மேற்கொள்ளப்படும் என்றும் சட்டமன்ற உறுப்பினர் அருள் பிரகாசம் தெரிவித்தார். திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் பிரபல நடிகர் ரஜினிகாந்த் மகள் ஐஸ்வர்யா மகன் லிங்கா பிறந்தநாளை முன்னிட்டு ஐஸ்வர்யா சுவாமி தரிசனம் செய்தார். பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்தி அளிக்கும் திருத்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு வெளி மாநிலங்களிலிருந்தும் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் பிரபல நடிகர் ரஜினிகாந்த் மகன் ஐஸ்வர்யாவின் மகன் லிங்கா பிறந்தநாளை முன்னிட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் ஐஸ்வர்யா சுவாமி தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து சம்பந்த விநாயகர் சன்னதி மற்றும் உண்ணாமலை அம்மன் சன்னதி உள்ளிட்ட பல்வேறு பிரகாரங்களில் சுவாமி தரிசனம் செய்தார். அப்போது அண்ணாமலையார் கோவில் நிர்வாகம் சார்பில்
ஐஸ்வர்யாவிற்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு திருவாரூரில் பதஞ்சலி யோகா பேரவை சார்பில் 50க்கும் மேற்பட்டோர் விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர். சர்வதேச யோகா தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதன் தொடர்ச்சியாக திருவாரூர் தெற்கு வீதியில் உள்ள கௌரிசாமி நடுநிலைப் பள்ளியில் பதஞ்சலி யோகா பேரவை மாஸ்டர் இளங்கோவன் தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் யோகாசன நிகழ்ச்சியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து யோகா நிகழ்ச்சியில் ஈடுபட்டவர்கள் தெற்கு வீதி உள்ளிட்ட முக்கிய வீதிகளின் வழியாக பேரணியாக புறப்பட்டு பொதுமக்களிடையே யோகாசனம் செய்வதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். சாத்தூர் அரசு மருத்துவமனையில் பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். படுகாயமடைந்த 15க்கும் மேற்பட்டோர் சாத்தூர் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம் அடுத்த ராசாப்பட்டி கிராமத்தில் பாலாஜி பட்டாசு ஆலையில் மாலையில் வெடிவிபத்து ஏற்பட்டது. இதில் ஒருவர் உயிரிழந்தார். படுகாயமடைந்த 15க்கும் மேற்பட்டோர் பட்டாசு ஆலையின் வாகனத்திலும் 108 ஆம்புலன்ஸ் வாகனத்தில் மூலமும் கொண்டு செல்லப்பட்டு சாத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். படுகாயமடைந்தவர்கள் பெரும்பாலும் நத்துப்பட்டி, மாசார்பட்டி, நாகலாபுரம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களை சேர்ந்தவர்கள் என்பது தெரிய வந்துள்ளது. திருச்சி திருவரங்கம் காவிரி ஆற்றங்கரையில் அம்மா மண்டபத்தில் உள்ள கட்டண கழிப்பிடத்தில் குளிப்பதற்கு 30 ரூபாய் வசூல் செய்யப்படும் நிலையில் இலவசமாக்க வேண்டும் என்று பக்தர்கள் கோரிக்கை விடுத்து உள்ளனர். திருச்சியில் காவிரியாறு, கொள்ளிடம் ஆகியவற்றின் நடுவில் உள்ள திருவரங்கம் 108 வைணவ தலங்களில் முதன்மையானதாகும். இங்குள்ள அரங்கநாதரை வழிபட நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். இவர்கள் காவிரியாற்றின் வடகரையில் உள்ள அம்மா மண்டபத்தில் ஆற்றில் குளித்துவிட்டு கோவிலுக்கு செல்வது வழக்கம். நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்லும் அம்மா மண்டபத்தில் திருச்சி மாநகராட்சி நவீன கழிவறையில் குளியலுக்கு 30 ரூபாயும், உடைகளை மாற்றவும் சிறுநீர் கழிப்பதற்கு 5 ரூபாயும் வசூலிக்கப்படுகிறது. நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்லும் திருவரங்கத்தில் உள்ள அம்மா மண்டபத்தில் கழிப்பிடம், உடை மாற்றும் வசதி, குளியலறை ஆகிய அனைத்துமே அரசே இலவசமாக செய்து தர வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்தனர். பக்தர்களின் நலனையும் அம்மா மண்டப படித்துறையின் தூய்மையும் காக்க இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் இந்து அறநிலையத்துறை அமைச்சருமான ரமேஷ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்தனர். 3 மாதங்களுக்கு மேலாக தீர்ப்பரப்பு கோதையாற்றில் படகு சவாரி நிறுத்தப்பட்டுள்ளதால் மீண்டும் படகு சவாரியை துவங்க பேரூராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓடுகின்ற தீர்ப்பரப்பு அருவியின் மேல் பகுதியில் கோதையாற்றில் கடையல் பேரூராட்சி சார்பில் சுற்றுலா பயணிகளுக்காக படகு சவாரி நடைபெற்று வந்தது. இந்நிலையில் கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக படகு சவாரி நிறுத்தப்பட்டுள்ளதால் தமிழகம், கேரளாவிலிருந்து சுற்றுலா வரும் பயணிகள் படகு சவாரி செய்ய முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர். எனவே சுற்றுலா பயணிகளின் பொழுதுக்காக மீண்டும் பாதுகாப்புடன் படகு சவாரி துவங்குவதற்கு பேரூராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். போட்டிங்காக தான், ஆனால் போட்டிங் இல்லைங்கிறது எங்களுக்கு ஒரு நல்ல ஏமாற்றமாக இருந்துச்சு. கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது எங்களுக்கு போட்டிங் இல்லாது. வாட்டர் ஃபால்ஸ் குளிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஆனால் போட்டிங் போயிருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். அது இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருக்கும். ஃபேமிலியோட வந்திருக்கும், ஃபேமிலியோட கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். அதனால அதை மட்டும் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோன்னு கொஞ்சம் வருத்தமா இருக்கும். சரி, பேரு? என் பேர் சோனியா. உங்க பேர்? கல்பனா. தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயனின் பிறந்தநாளை முன்னிட்டு பானாவரம் பகுதியில் காவேரிப்பாக்கம் ஒன்றிய தாவேகா சார்பில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. தமிழக முதலமைச்சரும் தாவேகா தலைவருமான ஜோசப் விஜயின் பிறந்தநாள் விழா ஜூன் 22ஆம் தேதி நாடு முழுவதும் கொண்டாடப்பட உள்ளது. இந்நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் ஒன்றிய தாவேகா சார்பில் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயின் பிறந்தநாளை பயனுள்ளதாக கொண்டாடும் வகையில் காவேரிப்பாக்கம் ஒன்றிய செயலாளர் பெப்சி ரவி தலைமையில் பானாவரம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் இரத்த தான முகாமிற்கு ஏற்பாடு செய்திருந்தனர். முகாமில் தாவாக்கவினர் உட்பட 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பங்கேற்று 1500 யூனிட்டிற்கும் அதிகமாக இரத்த தானம் செய்தனர். இதனை இரத்த வங்கி குழுவை சேர்ந்த வாசுகி நல சங்கத்தினர் பெற்றுக் கொண்டனர். அதனைத் தொடர்ந்து இரத்த தானம் வழங்கியவர்களுக்கு பால், பழம், ஜூஸ், பிஸ்கட் உள்ளிட்டவை மதிய உணவு வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 500க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் ஒன்றிய இணை செயலாளர் ஹரிராஜ்,
ஒன்றிய பொருளாளர் லோகநாதன், மாவட்ட துணை செயலாளர் தேவி, செயற்குழு உறுப்பினர்கள் ராஜேஷ், யோகேஷ், பரமசுராமன், யுவராஜ், உதயகுமார், திலீப், ஏமலதா, கௌசல்யா உட்பட தாவேகா நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். கருமாரப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ செல்லியம்மன் திருக்கோவிலின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த கருமாரப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ செல்லியம்மன் திருக்கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. விழாவின் முன்னதாக கணபதி பூஜை, கோபூஜை, லட்சுமி பூஜை, நவகிரக பூஜை உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீர் கலசங்களை சிவாச்சாரியர்கள் மேலதாள வாத்தியங்கள் முழங்க கோவிலின் கோபுரத்திற்கு எடுத்து சென்று கும்பத்தின் மீது புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் கோவிலில் திரண்டிருந்த பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். அதைத் தொடர்ந்து ஸ்ரீ செல்லியம்மனுக்கு சிறப்பு அலங்காரத்துடன் கற்பூர தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. விழாவில் கருமாரப்பட்டி கிராமத்தின் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ செல்லியம்மனை வழிபட்டனர். விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. சிதம்பரத்தில் அமைந்துள்ள நடராஜர் திருக்கோவிலில் தேரோட்டு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. சபலோக கைலாசம் என்றழைக்கப்படும் சிதம்பரத்தில் அமைந்துள்ள நடராஜர் திருக்கோவிலில் சிவகாம சுந்தரி சமேத நடராஜ மூர்த்தியின் ஆணி திருமஞ்சன உற்சவத்தை முன்னிட்டு தேரோட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் முன்னதாக மீனவ சமுதாயத்தில் பிறந்த பார்வதி தேவியை சிவபெருமான் திருமணம் செய்து கொண்டார் என்பதால் தாய் வீட்டு சீதனமாக மீனவ சமுதாயத்தினர் சீர்வரிசை பொருட்களை வழங்கினர். அதன் பின்னர் நடராஜருக்கும் அம்பாளுக்கும் பட்டு சாத்தி சிறப்பு தீபாராதனை செய்து மரியாதை செலுத்தும் மண்டப கட்டி நிகழ்ச்சி நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து மாலையில் தேரோட்ட விழா சிறப்பாக நடைபெற்றது. தேர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக தெற்கு வீதி, மேல வீதி, வடக்கு வீதி உள்ளிட்ட வீதிகள் வழியாக சென்றது. அப்போது தேர்களுக்கு முன்பாக ஓய்வு பெற்ற ஆசிரியர் என் பொன்னம்பலம் தலைமையிலும் சந்திர பாலசுப்ரமணியன் முன்னிலையும் ஓதுவார்கள் திருமுறை இன்னிசை ஆராதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. சிவனடியார்கள் சிவ வாத்தியங்களை முழங்கி நடனமாடி சென்றனர். ஆம்பூர் அருகே பிரசித்தி பெற்ற அருள்மிகு திருப்பதி ஸ்ரீ கங்கையம்மன் கோவில் சிரசு ஊர்வலம் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த மாதூர் பகுதியில் திருப்பதி ஸ்ரீ கங்கையம்மன் திருவிழா நடைபெற்றது. விழாவில் அம்மனுக்கு பூக்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதன் பின்னர் பாலாற்றங்கரையிலிருந்து அம்மன் சிரசு மற்றும் பூங்கரகம் மாதனூர் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்றது. அப்போது மேலதாள வாத்தியங்கள் முழங்க கோலாட்டம், புலியாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. விழாவில் ஆம்பூர், வாணியம்பாடி, வேலூர், குடியாத்தம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு திருப்பதி ஸ்ரீ கங்கையம்மனை வழிபட்டனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். கடற்படையில் 3 அதிநவீன போர்க்கப்பல்களை நாட்டிற்கு அர்ப்பணித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. பெரியபாளையம் அருகே தனியார் தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிந்ததில் 7 பேர் உயிரிழப்பு. பெரியபாளையம் அருகே அமோனியா கசிவால் 7 தொழிலாளர்கள் உயிரிழந்த சம்பவத்திற்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் இரங்கல். திருவள்ளூர் மாவட்டத்தில் அமோனியா வாயு கசிந்ததில் 7 பேர் உயிரிழந்த தொழிற்சாலையை மூட நடவடிக்கை எடுக்கப்படும். அமைச்சர் முகமது பர்வைஸ் பேட்டி. கல்வி நிலையங்களை கலை அரங்கங்களாக மாற்ற முயற்சிக்கிறாரா முதலமைச்சர் ஜோசப் விஜய்? நயினார் நாகேந்திரன் கேள்வி. லிபியாவில் அகதிகளுடன் சென்ற படகு நடுக்கடலில் கவிழ்ந்தது. 51 பேர் உயிரிழந்திருக்கலாம் என அச்சம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.